நம்மளை பகைப்பாங்க. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கணும். தீங்கு அனுபவி, அப்புறம் சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ரெண்டு காரியத்தை பாருங்க. ஒன்னு சுவிசேஷகனுடைய வேலையை செய்யணுமா, உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது பாரு, அந்த அழைப்பை நீ நிறைவேற்று. அப்போ அந்த அழைப்புல நான் எப்படியா சுவிசேஷ ஊழியம் செய்யறதுன்னா, சுவிசேஷ ஊழியம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. உன் ஊழியம் சொல்லப்படுவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அழைப்பு உண்டு. ஒருத்தருக்கு பிரசங்கிக்கிற வரம், ஒரு சிலருக்கு பாடும் வரம், தாளந்துகள் வித்தியாசம் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. தாளந்தின் அடிப்படையில கர்த்தர் கணக்கு கேட்பார். 5 தாளந்து வச்சவன் 10 கொடுக்கணும், 2 தாளந்து 4 கொடுக்கணும்.